அடுத்து இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தோம், அதுக்கு பதில் வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருந்தோம், ராஜரிஷி என்று தன்னை புரிந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? சதா தன்னை ராஜரிஷி என்று புரிந்து நடப்பீர்களானால் உங்கள் நாட்கள், எஞ்சியிருக்கிற இந்த நாட்கள் அனைத்தும் சுகமாக கழியும். இப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எவ்வளோ நாட்கள் இருக்கிறோமோ அவ்வளோ நாட்களும் ஒவ்வொரு நாளுமே சுகமாக கழியும். அதுக்கு நல்ல வழி காட்டியிருக்கிறார் இன்னைக்கு பாபா. என்ன வழி? ராஜரிஷின்னு நினச்சிக்கோங்க. மாயாவினுடைய திணறலிருந்தும் பாதுகாக்கப்படுவீர்கள். அப்படி நீங்க நினைக்கிறதுனால இந்த 2 நன்மை இருக்கு இன்னைக்கு. 2வது கேள்வி, சுயதர்சன சக்கரம் யாருக்கு காட்டப்பட்டிருக்கிறது, யாருக்கு காட்ட முடியாது அப்படின்னு சொன்னாரு. கொஸ்டின் வந்து இருந்துச்சு. காட்ட முடியாது. அது பதில் வந்து சுயதர்சன சக்கரம் நிலையானதாக இருக்க வேண்டும். அதனால் விஷ்ணுவுக்கு காட்டுகின்றார், பிராமணர்களுக்கு காட்ட முடியாது. ஏனென்றால் இன்று நீங்கள் சுயதர்சன சக்கரத்தை சுற்றுகிறீர்கள், நாளை மாயாவிடம் தோற்று கீழே விழுந்து விடுவீர்கள். உங்களுக்கு எப்படி அலங்காரத்தை கொடுக்க முடியும் இல்லையா? அதனால யாருக்கு காட்ட முடியும்? விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்கும் காட்டியிருக்காங்க, பிராமணர்களுக்கு காட்ட முடியாது. அதான் பதில். 3வது கேள்வி என்ன கேட்டிருந்தோம், மாயை யாருக்கு தடை ஏற்படுத்துவது இல்லை, யாருக்கு ஏற்படுத்துகிறது, யாருக்கு ஏற்படுத்தாது, யாருக்கு ஏற்படுத்தும்? ஜென்ரலா சொல்லக்கூடாது. இன்னைக்கு முரளியில என்ன சொன்னாங்களோ அதான் சொல்லணும். அது பதில் வந்து பாபா கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் நினைவு செய்கிறேன். இதில் மாயா எனக்கு எந்த ஒரு தடையையும் ஏற்படுத்தாது, அவருக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படுத்துறது இல்லை. சில குழந்தைகள் என்னை மறக்காதீங்கன்னு கேட்கும்போது அப்படி சொல்கிறாங்க இல்லையா? நான் எப்படி மறப்பேன், நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு உங்களை மாதிரி மாயெல்லாம் தடை ஏற்படுத்தாது. குழந்தைகளுக்கு தான் தடை போடுது மாயா, பாபாவுக்கு தடை போடுறது இல்லை. இல்லையா? அதான் சொல்லியிருக்கிறாரு, குழந்தைகள் நீங்கள் என்னை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள், மாயை உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துகிறது. சிலர் லெட்டரும் போடுறாங்களாம் பாபா கிட்ட, அதெல்லாம் சொன்னார் இல்லையா? பாபா எங்களை மறந்து விடக்கூடாது. ஆனால் பாபா அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, நானும் ஒருபோதும் உங்களை மறக்கிறது இல்லை. அடுத்து 4வது கேள்வி என்ன கேட்டிருந்தோம், பத்மா பதம் பாக்யசாலி யார்? யார் சிறந்த செயல்கள் செய்பவராகி உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அமைத்து கொண்டு விடக்கூடியவர்கள் தான் கோடான கோடி பாக்கியசாலி. பத்மா பதம் பாக்கியசாலி, உயர்ந்த செயல் செய்யறவங்க, உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறவங்க. அஞ்சாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம், எவ்வாறு நம்முடைய அதிர்ஷ்டம் உருவாகிறது? எவ்வளோ நாள் நீங்க இழுத்துட்டு போலான்னு சொன்னார் இல்லையா பாபா? உங்க அதிர்ஷ்டத்துடைய அந்த இது வந்து எழுத்துக்கிச்சு, முழிச்சுக்கிச்சு. இப்ப நீங்க உங்க கையில தான் இருக்கு எல்லாமே. எவ்வளோ நீங்க நீளமா இழுக்கணுமோ அவ்வளோ இழுத்துட்டு போகலாம். அப்படி யாருக்கு அமையுது? அது பதில் வந்து மனிதர்கள் தன்னைத்தானே உணரும் போது, தூய்மையாக மாறும்போது கெட்டுப்போன அதிர்ஷ்டம் சீர்திருத்தப்படுது, மாறிடுது. அதாவது துரதிர்ஷ்டசாலியா இருக்கிறவங்க அதிர்ஷ்டசாலியா ஆகிடுறாங்க. அடுத்து வந்து எந்த ஒரு டேஸ் அல்லது டேஸ் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. எந்த ஒருவர் கற்பிக்க முடியாது. நரகத்தின் மனிதரோ அல்லது சொர்க்கத்தின் மனிதரோ ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. அதான் சொன்னார் இல்லையா, சாக்காரத்தில் இருக்கிறவங்களோ ஆக்காரத்தில் இருக்கிறவங்களோ கற்பிக்க முடியாது. அடுத்து என்ன கேட்டிருந்தோம், தந்தையின் ஸ்ரீமதப்படி டேஸ் அடைய வேண்டும். இதில் டேஸ் அல்லது டேஸ் இருக்கக்கூடாது. தந்தையின் ஸ்ரீமதப்படி எல்லையற்ற ஆஸ்தி அடைய வேண்டும். இதில் கவனக்குறைவு, சாக்கு போக்கு இருக்கக்கூடாது.
தவறுகள் செய்யக்கூடாது, சாக்குப்போக்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? மூணாவது, ஒவ்வொரு வீட்டிலும் டேஸ் மற்றும் டேஸ் சித்திரம் அவசியம் இருக்க வேண்டும். சிவபாபா படம், லட்சுமி நாராயணர் படம். நாலாவது, தனது டேஸ் மூலம் அநேகரை திருப்தி அடைவு செய்வதுதான் டேஸ் ஆவார். தனது திருப்தியினுடைய பர்சனாலிட்டி மூலம் அநேக பேரை திருப்தி அடைய செய்வதுதான் திருப்தி மணிகள் ஆவார்கள். அஞ்சாவது, இந்த வாழ்க்கை டேஸ் ஆனது, ஆகையால் டேஸ் என்ற சிந்தனை வரக்கூடாது. இந்த வாழ்க்கை மிகவும் அரிதானது இல்லையா? ரொம்ப லாபம் இருக்குது இதில் இல்லையா? விலை மதிக்க தகுந்த வாழ்க்கை மிகவும் அரிதானது, ஆகையால் சீக்கிரம் இறந்து விடலாம் என்ற சிந்தனை